சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போலாம். மீதிப்பா வீட்ல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களா? அவங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. சரிப்பா பாப்பலாம். டிங் டாங் கோயில் மணி அன்னதானம் கேட்டு நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். என்ன ஆச்சு? இப்ப இவ்ளோ அவசரமா எங்க போறீங்க நீங்க? அதுவா, அங்க பாரு இசு, அங்க பாரு. ஐயோ அங்க பாரு, வெண்பொங்கலை பிரசாதமா குடுக்கறாங்க. அத வாங்கி அப்படியே வாய்க்குள்ள தள்ளி வயிற்றுக்குள்ள அமைக்கிட்டு நான் கடகடன்னு ஓடி போயிட்டு மடமடன்னு வந்துடுறேன். நீ முன்னாடி போ, வரேன். எதுக்கு நான் இழுத்தா? சாமி கும்பிட்டு வந்துதான் பிரசாதம் சாப்பிடணும். சாமி கும்பிட்டு தான் பிரசாதம் சாப்பிடணும்னு யார் சொன்னது உனக்கு? சாமி வந்து சொல்லிச்சா? சின்னையா, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. சாமி சூலத்தை எடுத்து உங்க கண்ணை குத்திரும் பாருங்க. குத்திடுமா? இரு சாமி, உன்னை கும்பிட்டு வர்றதுக்குள்ள இந்த வெண்பொங்கல் எல்லாம் காலி ஆகி வெறும் தொன்னை மட்டும்தான் இருக்கும். அதனால நான் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு உன்னை கும்பிட வர்றதுக்கு நீதான் எனக்கு சிறப்பு அனுமதி கொடுக்கணும். அப்படியா? அடடா ஈசே, சாமியே உத்தரவு கொடுத்துருச்சு. சீக்கிரமா போடா, வெண்பொங்கலை வாங்கி சாப்பிடு. இல்லனா வெண்பொங்கல்ல முந்திரி பருப்பு எல்லாம் தீந்து போய் வெறும் மிளகு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுது. அதனால நானே போயிட்டு வந்துடுறேன். மறுபடியும் என்ன ஈசே, நீங்க பிரசாதம் சாப்பிடுறதுக்கு சாமியை இழுக்கிறீங்களா? இத பாருங்க, கோயில்ல பாக்குறேன், இல்லனா காது பிடிச்சு ஒரே திருகிடுவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? சின்னையா வாங்க, அத்தையும் அபியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க கொஞ்ச நேரம் அங்க போய் நினைக்கலாமா? என்ன ஈஸ்வரி இது? எதுக்கு இவ்வளவு நேரம் வாங்குறதுக்கு? ஆமா இல்லம்மா, கடையில ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்துச்சா, அதனால மாலை வாங்க லேட் ஆயிடுச்சு. போலாமாமா? வா. அப்பாடா, எப்படி தப்பிச்சனா? அம்மா அம்மா அம்மாமா அம்மா, விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஐயோ இதுக்கு பிடிக்கல. அம்மா அப்பா. வாங்கம்மா, வணக்கம். ஈஸ்வரி குடு. கொடுங்க. யாரு பேருக்குமா அர்ச்சனை? பேரு அபி, கும்பராசி, சதய நட்சத்திரம். கும்பராசி, சதய நட்சத்திரம். ஐயா ஒரு நிமிஷம். அப்படியே அத்தை பேருக்கும் சின்னையா பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுங்க. பண்ணிடலாம். என்ன இது, உன் பேரை மட்டும் விட்டுட்ட? அபி நல்லா இருக்கணும்னு அத்தை வேண்டிக்கிட்டாங்க, அத்தையும் நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதான் உங்க 3 பேருக்கும் அர்ச்சனை பண்ண சொன்னேன். நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரி நீ நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்க மாட்டோமா? என்னம்மா குறுக்கலே சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஈஸ்வரி பேருக்கு சேர்த்து அர்ச்சனை பண்ணுங்க. ஈஸ்வரியோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அம்மா சொல்லுமா. இந்த குங்குமத்தை எனக்கு வச்சு விட. என்ன விளையாடுறீங்களா? அத்தையும் அபியும் இருக்காங்க. இங்க வர, அவங்க இருந்தா இருக்கட்டும். பொண்டாட்டி புருஷன் நமக்குள்ள என்ன இருக்கு? நீ மட்டும் இப்ப வச்சு விடல. ஆமா என்னடா, வாங்க. அந்த வரமா நீ போமா, சாமி கும்பிட்டு வரமா. அம்மா தாயே, என்னை நல்லா வச்சுக்கமா. ஈசு, அதான் அம்மா போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன குங்குமம் சூடு ஆமா. ஈசு, நான் உனக்கு பூ வச்சு விட்டேன்.
நீ எனக்கு குங்குமம் வச்சு விட்ட. ம், சரி வாங்க போலாம். ம், வா. வாங்க. இசு மறுபடியும் அங்க பிரசாதம் கொடுக்குறாங்க பாரு. அபிமா டேய். வா பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். ஓடியா. பொறுமையா போ, விழுந்துற போறா. சின்னையா இசு நில்லு இசு, ஓடாத. சின்னையா, வேண்டாம் சின்னையா. இசு, நின்று. சின்னையா ஒழுங்கா ஐயோ, நில்லு. சொன்னா எங்க பாரு, கேளுங்க. இங்க பாரு. சின்னையா. உன்னை நான் இன்னைக்கு விடவே மாட்டேன். ஒழுங்கா நின்று இசு. சின்னையா வேண்டாம் சின்னையா. விரட்டாதீங்க. நான் விரட்டுவேன். நீ என்ன விரட்டாதீங்கன்னு சொல்றது? வேண்டாம் சின்னையா. நில்லு விட்டுரு. இசு சின்னையா. இசு சின்னையா. நில்லு இசு நில்லு. இந்த பக்கம் வரேன். எங்க சின்னையா. இங்க வர இந்த வர இரு. ஏய், இசு சின்னையா. கதவை துற. ஏய், அம்மா. அம்மா. இசு. சின்னையா, ம், இது வரைக்கும் நான் என் லைஃப்ல இவ்ளோ சந்தோஷமா இருந்ததே இல்ல. நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிற தன்னோட கனவை ம். என் அப்பா எனக்குள்ளேயும் விதைச்சாரு. அந்த விதைக்கு தண்ணி ஊத்தி வளர்த்து விருட்சமாக்குனது நீங்களும் அத்தையும் தான். ஒரு நண்பன் புருஷன் ஆகிறத விட ஒரு புருஷன் நண்பன் ஆகிறது தான் பெரிய குடுப்பனன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் சின்னையா. இப்போ நான் பண்ண புண்ணியம் எல்லாம் சேர்த்துதான் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க. நான் நைட் எல்லாம் கண் முழிச்சு படிக்கிறப்போ நீங்களும் என் கூடவே இருந்து கண் முழிச்சு டீ போட்டு கொடுத்து எனக்கு உதவி பண்ணது மட்டும் இல்லாம என் படிப்புக்கு இடைஞ்சலா இருந்துடக்கூடாதுன்னு நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம். என்னது என்ன சொன்ன? போங்க ஓ சின்னையா. போட்டுமா? சரி நான் போறேன். இருங்க சின்னையா. ம். அப்புறம் என்ன சொல்லு? உண்மையிலேயே நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? இசு, தியாகம் அது இதுன்னு நீ தான் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன ஒரு தற்குறி, படிக்காத முட்டாள்னு எல்லாரும் என்ன சொன்னப்போ என்ன ஒரு முட்டாளா பார்க்காம ஒரு அப்பாவியா பார்த்தது நீதான். எல்லாருமே என்னைய முட்டா பையன் தான் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஆனா என்ன சின்னையான்னு நீ வந்த நாள்ல இருந்து நீ மரியாதையா கூப்பிட்ட ஒரே ஆள் நீதான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு ஆம்பளை புருஷனா மாறுவான். ஆனா நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் நான் ஒரு மனுஷனாவே மாறினேன். படிப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா இன்னைக்கு உன்னை படிக்க வைக்கிறதுக்கான பெரிய பாக்கியமே எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் படிப்புனா என்ன சாதாரண படிப்பா? ஐபிஎஸ் ஆகிறதுக்கான படிப்பு. அவ்வளோ பெரிய படிப்பை படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் உனக்கு நியாயமா பார்த்தா நன்றி சொல்லணும். வர வர ரொம்ப தெளிவா பேசுறீங்க. அது ஒண்ணும் இல்ல, இந்த பூவோட சேர்ந்து இந்த நாரும் மணக்குது. என் பொண்டாட்டி பேசுறத கேட்டு கேட்டு இந்த அழகு சுந்தரமும் அழகா பேச கத்துக்கிட்டான். இசு, என்ன சின்னையா? இல்ல நீ எனக்கு நன்றி சொல்றது, நான் உனக்கு நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல முக்கியமான 2 பேருக்கு நன்றி சொல்லணும். யாருக்கு சின்னையா? என்ன பொசுக்குன்னு யாருக்குன்னு கேட்டுட்ட? ஒருத்தர் நீ ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு கண்ட உன்னோட அப்பா, அதாவது என்னுடைய மாமா. இன்னொருத்தர் நீ இந்த வீட்டோட மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட என்னோட அப்பா, அதான் உன்னோட மாமா. அவங்க 2 பேருக்கும் நீ நன்றி சொல்ல வேணாமா?
கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் சின்னையா. முதல்ல என் மாமாக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா நான் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா உங்களுக்கு மனைவியாவோ வரலனா என் அப்பாவோட இந்த கனவு நிஜமா இருக்காதுல்ல. என்ன ஈசு? வாங்க சின்னையா. ஓஹோ, இந்த புத்தகம்லாம் இனிமேல வேணாம்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஒண்ணு கவலைப்படாத செல்லம். நாளைக்கு காலையில பழைய பேப்பர்காரரை வர சொல்லி எல்லாத்தையும் இறக்கி போட்டு பேரிச்சம்பழமும் இழந்த பழமுமா வாங்கி சாப்பிட்டுறேன். ஐயோ சின்னையா, நீங்க பாட்டுக்கு அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாதீங்க. இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். வேணுமா? ஆமா, எதுக்கு வேணும்? எதுக்கு வேணுமா சின்னையா? இப்போ பிலிமினரி எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் மெயின் எக்ஸாம் வருது. ஓ, அதுக்கு நான் படிக்க வேண்டாமா? அதுக்காக தான் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்ற ஈசு? அப்ப நீ இன்னொரு எக்ஸாமும் எழுதணுமா? ஆமா சின்னையா. ஐயோ, இந்த ஐபிஎஸ் ஆகிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை போல இருக்கே. நல்ல வேலைடா, சின்ன வயசுலயே படிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணது உனக்கு நல்ல முடிவு தான் போல இருக்கே. அழகு சுந்தரம், என்ன இருந்தாலும் நீ ஒரு தீர்க்க தரிசிடா. ஈசு, நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ எத்தனை பரீட்சை வேணாலும் எழுது. இந்த அழகு சுந்தரம் உனக்கு துணையா இருப்பேன். ராத்திரி பூரா படி. நான் உனக்கு டீ போட்டு கொடுத்து உன் கூடவே இருந்து உன்னைய பாத்துக்கிறேன் ஈசு. என்ன? தேங்க்ஸ் சின்னையா. அபிமா, நீ சின்னையாவுக்கு முட்டை தோசை போட்டு கொடு. நல்ல நாட்டுக்கோழி முட்டையா போட்டு எடுத்துட்டு வா. ஈசு, என்ன ஈசு? ரொம்ப தேங்க்ஸ் சின்னையா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? இல்ல சின்னையா, எனக்கு அது பத்தல. என் நன்றிய வேற விதமா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. வேற விதமானா எப்படி ஈசு? ஒன்னும் தெரியாதப்பா. வா அபிமா, முட்டை தோசை ஊத்திட்டியா? ஓ, தோசையில முட்டைய உடைச்சு ஊத்திட்டியா? ரொம்ப சந்தோஷம். நீ வந்த நேரத்துல கறியிற போது போ உள்ள. நான் போய் நொறுக்கு தீனியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். போ. ஈசு, கண்ணை என்ன வலி வலிக்குது? இப்படி எல்லாம் கிளற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். சரி, நான் கடைக்கு போய் நொறுக்கு தீனி வாங்கிட்டு வரேன். நீங்க நொறுக்கு தீனி சாப்பிட்டீங்க, நான் படிக்கவே மாட்டேன். என்ன ஈசு இப்படி சொல்ற? இங்க பாரு, நொறுக்கு தீனி சாப்பிடலன்னா தான் எனக்கு தூக்கம் வந்துடும். உனக்கு தெரியாதா? என்ன போனி. இங்க பாருங்க, உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு தருவேன். அதுக்கப்புறம் நொறுக்கு தீனியே இருந்தாலும் உங்களுக்கு தூக்கமே வராது. அப்படியா? அப்படின்னா அது என்ன? என்ன தருவ? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். குடுக்கறப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஈசு, இன்னைக்கு ராத்திரி தருவியா? ஆஹா, இன்னைக்கு நான் படிக்க போறதில்ல. புக்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து வச்சு இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு நாளையில இருந்து தான் படிக்க போறேன். நாளைக்கு காலையில நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்னு. ஆஹா, கண்ணெல்லாம் அடிக்கிற ஈசு. எனக்கு உடம்பெல்லாம் என்னென்னமோ பண்ணுதே. நாளைக்கு வரைக்கும் இத நான் எப்படி தாங்கிக்க போறேனே தெரியலையே. கடவுளே, இது வரைக்கும் நான் எத்தனையோ பிளான் போட்டேன். ஆனா எதுவுமே நடக்கல. இதுவாது கரெக்டா நடக்கணும். வசுந்தரா கதைய முடிக்கணும். அம்மா அம்மா, என்ன திவ்யா? ரம்யாவோட அம்மா இங்க வந்துட்டு இருக்காங்க. நீ ஜூஸ் போட்டுட்டியா? ஜூஸ் போட்டு நீ ஃபில்டர் எடுத்துட்டு வா. ஓகே. இந்தம்மா.
நீ இந்த விதையெல்லாம் எடுத்து இந்த டப்பால பத்திரமா வச்சிரு. நம்ம அப்புறமா ஜூஸ் எடுத்துட்டு போலாம். முதல்ல எடுத்து வை. அக்கா, நீ தைரியமா இருக்கா? நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நீ சொன்னல, அது தப்புக்கா. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு எப்பவும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. மாமா நம்ம கூட தான் இருக்காரு, அவர் எங்கேயுமே போக மாட்டாருக்கா. மாமா நம்மளை விட்டு எப்படிக்கா பிரிஞ்சு போவாரு? அண்ணே, அழாதீங்க அண்ணே. நீங்க இப்படி கண் கலங்கனா அண்ணன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆமா அண்ணே, நீங்களும் அழகும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணன் ஆசைப்படுவாரு. இப்ப நீங்க சந்தோஷமா இருந்தாதான் அண்ணனும் சந்தோஷப்படுவாரு. சரி, அழகு, அழாத, அழக்கூடாது. சின்னையா, தைரியமா இருங்க சின்னையா. ஈஸ்வரி, என் அண்ணனோட 25வது நினைவு நாள சிறப்பா கொண்டாடணுமா? சரிங்க சக்தி சார். அத்தை, மாமாவோட நினைவுனால எப்படி கொண்டாடணும்னு சொல்லுங்க, அப்படியே செஞ்சிடுவோம். ஆமா ஈஸ்வரி, நீ ஏன் என்ன கேக்குற? உனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அழகோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி, அவரு நினைச்ச மாதிரி ஒரு மருமகளா நீ எனக்கு வந்து சேர்ந்திருக்க. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் சிறப்பா இந்த விஷயத்த செஞ்சிடணும். சரியா? உன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கறேன். என்ன ஈஸ்வரி? அத்தை, என்ன இருந்தாலும் சக்தி சாரும் சம்பத் சாரும் இருக்கிறப்போ நான் நடத்துறது சரியில்லை. சக்தி சாரும் சம்பத் சாரும் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படியே நடக்கட்டும். நானும் சின்னையாவும் கூடவே இருக்கோம். அப்படியே பண்ணு. சக்தி சார், ஆ, நீங்களும் சம்பத் சாரும் தான் மாமா கூட அதிகமா இருந்திருக்கீங்க. அதனால நீங்க 2 பேரும் இந்த நினைவுனால எப்படி நடத்தணும்னு சொல்லுங்க. மாமாவோட ஆன்மா சந்தோஷப்படணும். அதுக்கு ஏத்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் சார். நான் முன்னாடியே சொன்னலம்மா, என் அண்ணனோட நினைவுனால நல்லபடியா கொண்டாடணும் ஈஸ்வரி. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணிரலாம். சரி ஈஸ்வரி, நான் போய் வேலை பார்க்கறேன். வாரம்யா. சம்பத் சார், நீங்க என்ன சொல்றீங்க? ஈஸ்வரி, என் மாமாவோட மனசு எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட நினைவுனால சிறப்பா கொண்டாடிடுவோம். சரிக்கா. இசு, அம்மாவுக்கு அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு. அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல சமாதானம் ஆக மாட்டாங்க. நீ போய் அம்மாவை கொஞ்சம் சமாதானப்படுத்த. சரி, நீங்க அழாதீங்க. அத்தை, மாமாவோட ஆசைப்படி நான் இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டேன். சின்னையா நம்ம கம்பெனிய பாத்துக்கிற அளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க அத்தை. மாமாவோட இந்த 25வது நினைவு நாள்ல அவரோட கடைசி ஆசை உட்பட எல்லா ஆசையையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அத்தை. என்னங்க வசுந்தரா என்ன சும்மா எதையாவது சொல்லி எரிச்சல கிளப்பிட்டு இருக்கா? இப்பதான் அவ புருஷனோட 25வது நினைவு நாள ஏதோ பெருசா கொண்டாடணும்னு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஆமா கிரிஜா, நியாயமா பார்த்தா நாம தான் அந்த நினைவு நாள சிறப்பா கொண்டாடணும். என்னப்பா சொல்றீங்க? ஆமாங்க,
சிறப்பா கொண்டாடணுமா? ஆமா கிரிஜா, நாம தான் என் மாமனை கொன்னு 25 வருஷம் ஆக போகுது. நாம அதை சந்தோஷமா மன நிறைவோட கொண்டாடணும். ஆனா என் அக்கா கொண்டாடுறேன்னு சொல்றா. பண்ணிட்டு போகட்டும், விடு. என் அக்கா செத்து போன மாமனுக்கு செல வச்சா கூட நமக்கு எந்த கவலையும் இல்ல. நான் ஒட்டிக்கொள்ள இடம் கொஞ்சம் தரியா, ஒட்டியானா செஞ்சு தரேன் வரியா. நான் ஒட்டிக்கொள்ள இடம் கொஞ்சம் தரியா. முக்கு மொழி உள்ளவளே, முத்தத்துக்கு நல்லவளே, மாரளவு நான் எடுத்து முத்தமழ தரவா, மச்சமுள்ள மன்மதனே. ஆஹா, என்ன சின்னையா பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் ஒண்ணு எதிர்பார்க்கலாம் பாடலையே. நீ பாடின சினிமா பாட்டத்தை நானும் பாடுனேன். அப்பா சிச்சோ, ஒன்னும் தெரியாத வெள்ளந்தி புள்ளையா என் அத்தை உங்களை வளர்த்துட்டாங்களே சின்னையா. ஈசு, யாருக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க பாரு, எனக்கா ஒண்ணும் தெரியாது. இந்த பைய முழுக்க ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஈசு, எல்லாமே அபி பிள்ளைக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஈசு, வெயில் வெளிய மண்டைய பொழக்குதுல்ல, அதனால இனிமேல அபிக்கு நேரத்துக்கு ஜூஸ் பழங்கன்னு மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இரு. என்ன ஈசு? இல்ல, நீங்க அபிமேல வச்சிருக்கிற அக்கறைய பாக்குறப்போ ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் அப்படியே கோவமா வருது. கோவமா வருதா? ஏன் ஈசு? சந்தோஷத்துக்கான காரணத்தை சொன்னேன், ஆனா உன் கோவத்துக்கான காரணத்தை சொல்லவே இல்லையே. காரணத்தை வேற நான் உங்களுக்கு சொல்லணுமா? ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை எல்லாம் அபிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் மாத்தி மாத்தி நேரத்துக்கு கூட காலத்துக்கு கூடன்னு சொல்றீங்களே. அப்படின்னா இந்த ஈசுக்கு நீங்க எதுவுமே வாங்கிட்டு வரல, அப்படிதானே? அச்சோ அச்சோ, என்ன ஈசு நீ இப்படி சொல்ற? என்ன அச்சச்சோ? நீங்க இப்படி பண்ணா எனக்கு கோவம் வருமா வராதா? ஆஹா, அக்கா தங்கச்சி பாசத்தை தாண்டி இதுல இப்படி ஒரு பிரச்சனை வருதே. நாம ஒண்ணு நினைச்சா ஈசு வேற ஒண்ணு நினைக்கிறாளே, எப்படி சமாளிக்கிறது? என்ன ஓய், கண்ணு மொழிய டைப்பா உருட்டி என்ன பொய் சொல்லலாம், என்ன சமாளிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா மிஸ்டர் அழகு சுந்தரம்? ஈசு, இந்த மிஸ்டர் அழகு சுந்தரத்துக்கு பொய் பேசலாம் தெரியாது, உண்மையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். Tell me. சொல்லுங்க மிஸ்டர் அழகு சுந்தரம். ஈசு, அது வந்து நான் உனக்கும் அபிமாக்கும் சேர்த்து தான் இந்த பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா பேரை சொல்றப்போ உன் பேரை மட்டும் சொல்லாம விட்டுட்டேன். ஈசு, இப்படிலாம் முறைக்காத ஈசு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சும்மா அப்படியே இல்ல அப்படியே லூஸ்ல விட்டுறேன், இல்லன்னா நான் அப்புறம் அழுதுருவேன். முறைக்காத, நான் நெசமா தான் சொல்றேன் ஈசு, அப்புறம் நான் அழுதுருவேன்னு சொல்லிட்டேன். இப்படிலாம் கேட்காத, நான் ஒன்னே அப்படி பிரிச்சு பார்த்ததே இல்லை தெரியுமா? என்னோட அழுக உனக்கு சிரிப்பா இருக்கா? ஐயோ, ஹலோ சின்னையா, ரொம்ப நடிக்காதீங்க. ஈசு, நான் விட்டு நடிக்கல ஈசு, அப்படி நீங்க நடிக்கல சின்னையா, நான் தான் நடிச்சேன். சும்மா கோவப்படுற மாதிரி விளையாண்டேன். விளையாடுனியா? ஆமா சின்னையா, என் சின்னையாவோட மனசு எனக்கு தெரியாதா? அதான் போட்டு வாங்கினேன். நல்லா போட்டு வாங்கின போ. சரி, நீ என்ன செல்லம் கொஞ்சினதெல்லாம் போதும். எனக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கூட குடிக்கணும் போல இருக்கு. என்ன சின்னையா, திடீர்னு ஆப்பிள் ஜூஸ் கேக்குறீங்க? உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ்னா அவ்வளவு பிடிக்குமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்ல ஈசு, அம்மாவுக்கு கிரிஜாத்த டம்ளர் நிறைய ஆப்பிள் ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தாங்களா, அத பார்த்ததும் எனக்கும் குடிக்கணும் போல ஆசை வந்துருச்சு. சின்னையா, என்ன சொல்றீங்க? அத்தைக்கு கிரிஜா மேடம் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு போனாங்களா? ஆமா ஈசு, நீ அம்மாவுக்கு காலையில பாவக்காய் ஜூஸ் குடுக்கறல, அதை குடிச்சு அம்மாவுக்கு வாயெல்லாம் கசப்பு ஏறிடுச்சு போல இருக்கு. அதனாலதான் அம்மாவுக்கு கிரிஜாத்த ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போறாங்க. உண்மையிலேயே சொல்றேன் ஈசு, கிரிஜாத்த இப்ப ரொம்ப மாறிட்டாங்க. என்ன ஈசு? ஒன்னும் இல்ல சின்னையா,
ஆப்பிள் ஜூஸ் நல்லதுதான். ஆனா அத கிரிஜா மேடம் கொடுத்ததுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. எம்மா 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 போலீஸ்காரம்மா, உன் விசாரணை எல்லாம் நீ அப்புறமா வச்சுக்க. உன் புருஷனுக்கு தாகமா இருக்கு. தயவு செஞ்சு இப்போதைக்கு அங்க ஆப்பிள் ஜூஸ பாத்துட்டு வந்தானா, அதனால நீ ஆப்பிள் ஜூஸ் போட்டு கூட. ஒரு நிமிஷம். அப்பாடா. ஆப்பிள் ஜூஸ் ரெடியாகி இருக்கு. அது வரைக்கும் இந்த திராட்சையை சாப்பிடுவோம். அடடடடா. என்ன ஈசே, ஜூஸ் போட்டியா இல்லையா? மிக்சி சத்தத்தியா காணு. சின்னையா ஈசே, வா 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 வா, ஜூஸ் போட்டியா? இந்தாங்க சின்னையா. நீ குடிச்சிட்டு குடு. ஐயோ வேண்டா சின்னையா, நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, நீங்களே குடிங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாமா? அது எப்படி முடியும்? என்ன விளையாடுறீங்களா? இந்த அழகு சுந்தர வாழ்க்கையில விளையாட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இக்கட சூடு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே கிளாஸ்ல குடிக்கணுங்கிறதுக்காக நான் வர்றப்பவே 2 ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டேனே. இது உனக்கு, இது எனக்கு. கமான் குடிப்போம். அப்பாடா, நீ குடிக்கவே இல்லையா? வேகமா குடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு கை வலிக்குது வலிக்குது வலிக்குது. நீங்க ஃபுல்லா குடிச்சிட்டீங்களா? டேய் ரத்தனவேல் பாண்டி, என்னடா பாக்குற? நேத்துதான் உன்னை தீத்து கட்டின மாதிரி தோணுது. ஆனா நீ செத்து 25 வருஷம் ஆக போதாமே. காலம் எப்படி ஓடிருச்சு பாத்தியா? ஆனா நான் நினைச்சதுதான் இன்னும் நிறைவேறாம இருக்கு. உன்னை போட்டு தள்ளினப்பவே உன் பொண்டாட்டியும் புள்ளையும் போட்டு தள்ளி இருந்தா இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நான் அப்ப அவங்கள பாவம் பார்த்து விட்டது இப்ப ரொம்ப தப்பா போச்சுடா ரத்தனவேல் பாண்டி. என் அக்கான்ற பாசத்திலையும் அந்த முட்டா பைய அழகுவாலையும் நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்ற நினைப்புல அவங்க 2 பேரையும் போனா போகுதுன்னு விட்டு வச்சதுதான் நான் இன்னும் இந்த கம்பெனியை அடைய முடியாம போனதுக்கு காரணம், முக்கியமான காரணமும். ஈஸ்வரிங்கிற ஒருத்தி உனக்கு மருமகளா வந்து இப்படி உன் விஷயத்துல இறங்கி அடிப்பான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அழகுவையும் வசுந்தராவையும் விட்டு வச்சதுனாலதான் ஈஸ்வரி இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டா. அவளாலதான் நான் போடுற எந்த திட்டமும் ஜெயிக்க மாட்டேங்குது. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காத. உன் நினைவுனால வசுந்தரா ரொம்ப சிறப்பா கொண்டாட போறாளாம்.
அதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துல யாரையாவது நான் காலி பண்ணி காட்டுறேன்.